நடக்குங்க. இது ஈரோடு சம்பத் நகர் போகிற வழி, உழவர் சந்தை போகிற வழி. இதில் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் வியாபாரிக கடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரே போட்டிருக்காங்க. இது சம்பத் நகர் உழவர் சந்தை இது போகிற வழி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி 2 பக்கமும் கடையை போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம விவசாயிங்க எங்கள் உழவர் சந்தையில் கடையை போட்டுட்டு கஸ்டமர் வருவான்ட்டு உட்காந்துருக்காங்க. இது எப்படி வந்து இது பண்ணுறது? இப்படி 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடையை போட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம கொண்டு வந்து நம்ம பொருளை வச்சுட்டு பொதுமக்கள் வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அராஜகம். ஏன்னா இது இப்படி கடையை போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம விவசாயம் எப்படி தான் கொண்டு விற்கிறது? இதுக்கு வந்து நம்ம வடக்கு மாவட்டம், ஈரோடு மாவட்டம் நம்ம பாதுகாப்பு சங்கத்து சார்பில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. இது கட்டாயம் ஏதோ நடவடிக்கை எடுத்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அராஜகங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கே வந்து கடையை போட்டு 2 பக்கம் உட்காந்துருக்காங்க. இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தைன்னு வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆளுக்கு பார்த்துட்டு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு பொதுமக்கள் இங்கேயே காய்கறியை வாங்கிட்டு இங்கேயே திரும்பிடுறானுங்க. எதுக்கு இப்போ உழவர் சந்தைன்னு வச்சுருக்காங்க? வியாபாரிக மார்க்கெட்னே போட்டுடலாமில்ல? பாருங்கள் என்ன ஒரு அராஜகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வருங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரே 2 பக்கம் ஃபுல்லாக கடையே தான் போட்டு கொண்டிருக்காங்க. எதுக்கு உழவர் சந்தை? அதுக்கு நம்ம வீதியில் போட்டு விற்றுக்கலாமே. என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம விவசாயி இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலைக்கெல்லாம் ஆகாது. முதல்ல இந்த திருப்பூரில் பண்ண மாதிரி, இந்த திருப்பூர் தெற்கு உழவர் சந்தையில் பண்ண மாதிரி இந்த கடைகளெல்லாம், திருப்பூர் உழவர் சந்தையில் பண்ண மாதிரி இந்த கடைகளெல்லாம் எடுக்கிறதுக்கு வழியாக பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம உழவர் சந்தை சும்மா போட வச்சு என்ன பண்ணுறது? அது ரொம்ப அராஜகங்க. அன்றைக்கி தான் இதுக்கெல்லாம் தீர்வு வரும்னு தெரில. கட்டாயம் இதெல்லாம் எடுக்கணுங்க. கடையை வந்து ரொம்ப ஒடிச்சு பாரு. 1/2 கிலோமீட்டருக்கு போட்டு உட்காந்துருந்தா எப்படி வியாபாரம் பண்ணுறது? போர்டு மட்டும் பெருசாக வச்சுருக்காங்க உழவர் சந்தைன்னு. எதுக்கு இந்த உழவர் சந்தை? தெரு வியாபாரிகள் சங்கன்னே போட்டுடலாம்ல. உழவர் சந்தைன்னு போர்டை வச்சுட்டு 1/2 கிலோமீட்டருக்கு கடையை போட்டு உட்காந்துருந்தா நம்மளால் எப்படி வியாபாரம் பண்ணுறது? கட்டாயம் இதுக்கு ஒரு நடவடிக்கை நம்ம சங்கத்து சார்பில் எடுக்கணுங்க. ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்டாயம் வேண்டுகோள். கட்டாயம் இதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து இதை வந்து கட்டாயம் இதெல்லாம் தூக்கணும். கடைகள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஏதோ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இது வந்து வியாபாரிகளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் யூஸ் ஆகுறதில்ல. சரிங்களா? இது கட்டாயம் நம்ம ஒரு தீர்வு பண்ணணும். இதுக்கு எதாவது நம்ம நிர்வாகிகள் கட்டாயம் நடவடிக்கை எடுங்க. நன்றி.